அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அப்புறமா இன்னும் ஒரு சில மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கும் இந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, நம்ப தெரியும் நமக்கு வருஷம் வருஷம் நமக்கு வந்து வாக்காளர் பட்டியல வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு புதுசா எதுக்கு ஒண்ணு பண்றாங்க? அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்ப நம்ம 18 வயசு ஆன உடனே நம்ம போய் வோட்டர் ஐடி வந்து எடுப்போம். வீடு காலி பண்ணிட்டு வேற ஏரியாவுக்கு போறோம். இல்ல வேற மா ஐ மீன் டிஸ்ட்ரிக்ட் வந்து போறோம் அப்படின்னா, நம்மளோட தொகுதி வந்து மாறுது. அப்படிங்கிறப்ப என்னோட தொகுதிய மாத்துறதுக்காக நம்ம போய் அந்த அப்டேட் பண்ணுவோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல யாராவது வயசானவங்கள இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்கள ரிமூவ் பண்றதுக்காக பண்ணுவோம். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனுக்கு கீழ வந்துரும். சரியா? அப்ப எஸ்ஐஆர்ன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் நடத்த மாட்டாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வருஷம் வருஷம் நடத்த மாட்டாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி தான் நடத்துறாங்க. ஓகேவா? கடைசியா பார்த்தீங்கன்னா 2004, 2005 அந்த டைம் பீரியட்ல நடந்தது. இப்ப தான் மறுபடியும் நடக்குது. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவராலா இந்த எலக்டோரல் ரோல்ஸ அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா? என்னென்ன இன்அக்யூரசிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து, அத ரிமூவ் பண்றது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இறந்து போனவங்க பேர்லாம் வந்து ஒரு சில இடத்துல நீக்காம வச்சிருப்பாங்க. ஸோ அத ரிமூவ் பண்றது. மைக்ரேஷன்லாம் நடந்திருக்கும். ஸோ அந்த மைக்ரேஷன்லாம் இதுல வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. இன்க்ளூட் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷா இந்த மாநிலத்துல இவ்வளவு வாக்காளர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறத கரெக்ட்டான ஒரு நம்பர குடுக்கிறது தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது. சரிங்களா? அடிக்கடி பண்ண மாட்டாங்க. ஒரு செர்டைன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இத பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாரி இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் கூட. ஏன்னா டீலிமிட்டேஷன் அதெல்லாம் அடுத்தது வரப்போகுது. அதன் அடிப்படையில ஒவ்வொரு தொகுதியிலயும் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது ரொம்ப தேவைப்படும். சரிங்களா? இப்ப எஸ்எஸ்ஆர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இத நம்பளே பண்ணிக்கலாம். இப்ப வோட்டர் லிஸ்ட் வாங்கணும், வோட்டர் ஐடி வாங்கணும் அப்படின்னா நம்பளே பண்ணிக்கலாம். எலக்ஷன் கமிஷன்ல இருந்து யாரும் நம்மளய வந்து பார்க்க மாட்டாங்க. சரியா? ஆனா எஸ்ஐஆர்ல அப்படி கிடையாது. எலக்ஷன் கமிஷனோட இந்த பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பூத் லெவல் ஆஃபீசர்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அ இந்த மாதிரி 3 டைம் வந்து பண்ணுவாங்க. சரியா? நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்மளோட வோட்டர் ஐடி, நம்மளோட நான் வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. மேனுவலா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இதுதான். மேனுவலா வெரிஃபை பண்ணி இந்த விஷயத்த வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக தமிழக அரசாங்கம் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து அப்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் நடந்த அந்த விதம், அந்த மேனர் வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பீகார்ல நடந்துச்சு. அந்த பீகார்ல இந்த மேனர் ஆஃப் கண்டக்டிங் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருந்துச்சு. அதனால தான் அப்போஸ் பண்றாங்க. இப்ப பீகார்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீகாரோட இயல்புப்படி பார்க்கிறப்ப, அங்க நெறைய மைக்ரண்ட் வொர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்துருவாங்க. தமிழ்நாடு, கேரளா இந்த மாரி பல மாநிலங்கள்ல வந்து இருக்காங்க. இப்ப பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் அவங்க வீட்ல போய் பார்க்கிறப்ப, அவங்க இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஆட்கள் இல்ல அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றத்துல வழக்கு போடப்பட்டுச்சு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எத்தன பேர ரிமூவ் பண்ணீங்க? என்ன காரணத்துக்காக ரிமூவ் பண்ணீங்க? அவங்களுக்கு அந்த காரணங்கள குடுத்துட்டு, இன்னொரு வாய்ப்பும் குடுங்க அவங்களோட விஷயங்கள வெரிஃபை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா ரிமூவல் அப்படிங்கிறது ரொம்ப நெறையா இருந்துச்சு. ஓகேவா? பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா இந்த ரிமூவல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அரசியல் காரணங்களுக்காக நெறைய வாக்காளர்கள வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த மாதிரியான ஒரு மேண்டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. ரீசன்ஸ் குடுங்க, இன்னொரு வாய்ப்பு குடுங்க, டாக்குமெண்ட்ட வெரிஃபை பண்ணுங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மறுபடியும் வெரிஃபை பண்ணி பார்த்ததுல, நெறைய பேர் வந்து மறுபடியும் ஆட் ஆயிட்டாங்க. ஓகேவா? அ எக்ஸ் வெளிய வந்தவங்க எல்லாம் மறுபடியும் எக்ஸ்க்ளூட் ஆனவங்க எல்லாம் மறுபடியும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேனர் ஆஃப் கண்டக்டிங் இந்த எஸ்ஐஆர் இன் பீகார் அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருந்தனால தான் இப்ப தமிழ்நாட்ல நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. இது எல்லாமே இந்த ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஆனா பீகார்ல நடந்த மிஸ்டேக்ஸ எலக்ஷன் கமிஷன் மத்த ஸ்டேட்ஸ்ல பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அ அங்க வந்து ஒரு டைம் பண்ணிட்டாங்க. அந்த மிஸ்டேக்ஸ ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட மேண்டேட்டும் இருக்கு. அவங்க ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ வந்து குடுத்திருக்காங்க.
அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல மைக்ரேஷன் வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு தான் இருக்கும், அதர் ஸ்டேட்ஸ்க்கு இருக்காது. அதை ஈஸியா நம்மளால அகாமடேட் பண்ண முடியும். பிகாஸ் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் தமிழ்நாட்டுல மோரார்லெஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால அந்த ஒரு கான்ட்ரோவர்சிஸ் தமிழ்நாட்டுல வராது. இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனுக்கும், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். எஸ்எஸ்ஆர், எஸ்ஐஆர் 2மே ஃபுல் ஃபார்மோட தெரிஞ்சுக்கணும். அத கூட கேட்கலாம் நமக்கு. சரியா? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் நியூஸ்ல வந்து பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட வந்து எப்போ உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2024ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஃபண்டுன்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எவ்வளோ ஃபண்ட் இதுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூ. 50,00,00,000 வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ்லாம் பாதுகாக்கிறதுக்காக. அது பேர்லயே இருக்கு. என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ பாதுகாக்கிறதுக்காக ஸ்பெஷலா ஒரு ரூ. 50,00,00,000 வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஃபண்ட மேனேஜ் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல் அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். ஓகேவா? AIWC அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். இந்த அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வண்டலூர் ஜூல தான் இவங்க ஆஃபீஸ் வந்து இருக்கு. சரியா? வண்டலூர்ல வந்து இருக்காங்க. இத கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல ITNT ஹப் எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. அது டெக்னாலஜி ரிலேட்டடா கேட்டாங்க. சயின்ஸ் அண்ட் என்விரான்மென்ட் ரிலேட்டடா கேட்கணும்னா இத கூட கேட்கலாம். அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் லொகேட்டட் இன் வடலூர். சரியா? சாரி வண்டலூர். சோ இவங்க தான் இந்த 50,00,00,000 வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. சோ இவங்க கரெக்ட்டா மேனேஜ் பண்றாங்களா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக கமிட்டீஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 கமிட்டி. ஒண்ணு கவர்னிங் கமிட்டி, இன்னொன்னு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி. ஓகேவா? கவர்னிங் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபண்ட் வந்து கரெக்ட்டா கன்சர்வேஷன்க்கு தான் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி வந்து டே டு டே ஆப்பரேஷன்ஸ்ல எப்படி ஃபண்ட் வந்து வொர்க் ஆகுது, எப்படி செலவு பண்றாங்க அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த ஃபண்ட மேனேஜ் பண்றதுக்காக 2 கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ அது இன்சிக்னிஃபிகன்ட் தான். நமக்கு எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் எப்போ உருவாக்குனாங்க? 2024. எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா, ரூ. 50,00,00,000. யாரு மேனேஜ் பண்றாங்கன்னா, அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் எங்க இருக்குன்னா, வண்டலூர்ல இருக்கு. இதுதான் கேட்பாங்க. ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் டூ கவர்ன்மென்ட் ஸ்கீம் டச் 1000 crore அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ மக்கள் வந்து ரூ. 1,000,00,00,000 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எந்த திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலெக்டிவா ரூ. 1,000,00,00,000. ஓகேவா? இந்த நம்ம ஸ்கூல், நம்ம ஊரு பள்ளி அப்படிங்கிற ஒரு திட்டம் 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து அப்கிரேட் பண்றது தான் இந்த திட்டம். யாரு அப்கிரேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சு இப்ப பெரிய ஆட்களா இருக்கக்கூடிய அ மேஜர் கம்பெனி ஓனர்ஸ் இந்த மாரியான ஆட்கள்லாம் ஒரு ஸ்கூல வந்து அடாப்ட் பண்ணி, அந்த ஸ்கூல வந்து டெவலப் பண்றது தான் இந்த நம்ம ஸ்கூல், நம்ம ஊர் பள்ளி அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ். சரிங்களா? அவங்க வந்து ஃபண்டிங் கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுவாங்க. CSR ஃபண்டிங் மூலியமா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து ஃபண்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழ கான்ட்ரிபியூஷன் இப்ப எவ்வளவு கோடி ரூபாய் வந்திருக்குன்னா, ரூ. 1,000,00,00,000 வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு இந்த இனிஷியேட்டிவோட சேர்பர்சன் யாருன்னா, வேணு ஸ்ரீனிவாசன். சரியா? டிவிஎஸ் இருக்காரு இல்லையா? அந்த வேணு ஸ்ரீனிவாசன் தான். இந்த இனிஷியேட்டிவோட பிராண்ட் அம்பாசிடர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த செஸ் பிளேயர் விஸ்வநாதன் ஆனந்த் இருக்காரு இல்லையா? அவர் தான் இந்த ஸ்கீம் இந்த இனிஷியேட்டிவோட பிராண்ட் அம்பாசிடரா இருக்காரு. ஓகே. பேசிக் டீடைல்ஸ் இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஐடிஇ வந்து குடுத்திருக்காங்க. ஸோ ஏஐயோட இன்டகிரேஷனுக்கு அப்புறமா ஐடி லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஐடி லே ஆஃப்ஸ பத்தி நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட கேட்கலாம். எக்கனாமிக்ஸ்ல அந்த மாரி. ஓகேவா? ஸோ ஐடி லே ஆஃப்ஸ் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நேத்து கூட நம்ம பார்த்திருந்தோம். பிகாஸ் இந்தியால டிசிஎஸ் வந்து லே ஆஃப் பண்றாங்க. அமெரிக்கன் கம்பெனிஸ் லைக் மெட்டா, அமேசான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வொர்க் ஃபோர்ஸ் அவங்களோட வொர்க் ஃபோர்ஸ வந்து லே ஆஃப் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. ஸோ இதுல இந்தியால ஏன் லே ஆஃப்ஸ் வந்து நடக்குது? இந்தியா என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லே ஆஃப்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஏஐ அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இல்ல ஏஐ வந்தனால நமக்கு டைரக்ட்டா நம்மளோட ஜாப் வந்து ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஏஐல ஒவ்வொரு கம்பெனியும் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்றாங்க. ஓகேவா? ஏஐல இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து நெறைய
லட்சம் கோடிகள்ல வந்து போறனால, இந்த சைடு நமக்கு வந்து வொர்க்கர்ஸ வந்து லே ஆஃப் பண்றாங்க. பிகாஸ் இந்த சைடு சேலரி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கனால. ஓகேவா? பிகாஸ் ஏஐ இன்வெஸ்ட்மென்ட் பண்றப்ப, ஏஐ வந்து என்ன பண்ணும்? நமக்கு வந்து இந்த ரொட்டீனா பண்ணக்கூடிய ஜாப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏஐயே வந்து பார்த்துக்கும். அப்படிங்கிறப்ப அந்த மாரியான ஆட்கள் வந்து தேவைப்பட மாட்டாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றனால, இங்க இந்த ஆட்கள வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவா இந்த மிட் லெவல் ஜாப்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்தியாவுல ஐடி அந்த ஐடி அப்படிங்கிற அந்த எக்கோசிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ஜினியர்ஸ வந்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் பண்ணுவாங்க கம்பெனிஸ். அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நல்லா இன்டென்சிவ் ட்ரெய்னிங் வந்து குடுப்பாங்க கோடிங்ல. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த டெக்னாலஜில வந்து நல்ல ட்ரெய்னிங் குடுப்பாங்க. பேசிக் லெவல் கோடிங்ல, பேசிக் லெவல் டெக்னாலஜிஸ்ல வந்து நல்லா ட்ரெய்னிங் குடுப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்கள வந்து எம்ப்ளாய் பண்ணுவாங்க. சரியா? இந்த புரொபேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இப்படிதான் வந்து நம்மளோட ஐடி செக்டார் அப்படிங்கிறது ஃப்ரம் அரவுண்ட் 2000ல இருந்து இப்படிதான் நமக்கு போய்க்கிட்டு இருக்கு. ஆனா, அப்போதைய டிமாண்டுக்கு அது கரெக்ட்டா இருந்துச்சு. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையன்ட்ஸ் வந்து யுஎஸ், யூரோப்ல இருந்துலாம் நமக்கு இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து கிளையன்ட்ஸ் வராங்க. ஸோ, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரெய்னிங் இருந்தா போதும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேவா? பேசிக் லெவல் நாலேட்ஜ் இருந்தாலே போதும் கோடிங்ல அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா யுஎஸ், யூரோப்போட கிளையன்ட்ஸ் இப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டான விஷயங்கள எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட வொர்க் ஃபோர்ஸ் வந்து இன்னும் அப்டேட் ஆகாம இருக்காங்க. சரியா? இன்னமும் பேசிக் லெவல் கோடிங் இந்த மாரியான விஷயங்கள் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி இல்ல. அப்படிங்கிறப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான பெர்சன்ஸ மட்டும் தான் ஹையர் பண்றாங்க. ஆல்ரெடி எம்ப்ளாய்மென்ட்ல இருக்கக்கூடிய ஹைலி ஸ்கில்டு பெர்சன்ஸ மட்டும் தான் வச்சுக்கிறாங்க. லோ ஸ்கில்ஸ்ல இருக்கிறவங்கள வந்து லே ஆஃப் பண்ணி விட்டுர்றாங்க. சரியா? அத டைரக்ட்டா சொல்லாம, இன்டைரக்ட்டான லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது நெறைய நடக்குது. புரமோஷன கம்மி வித்துகள் பண்றது, இன்கிரிமென்ட்ட வித்துகள் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா நெறைய லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவோட வொர்க் ஃபோர்ஸ வந்து இந்தியாவோட ஐடி வொர்க் ஃபோர்ஸ வந்து நம்ப அப்ஸ்கில்லிங் பண்ண வேண்டியதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்திருக்காங்க. சிம்பிளா நம்ப காலேஜ் முடிச்சுட்டு, ஏதாவது ஒரு ஜாவா, இல்ல வந்து பைத்தான் இந்த மாதிரியான அ ஒரு கோடிங் லாங்குவேஜ படிச்சுட்டு நம்மனால இப்ப எம்ப்ளாய்மென்ட்க்கு போக முடியும். ஆனா, அது வந்து சஸ்டெய்னபிளா இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்ப நம்ம கான்ஸ்டன்ட்டா அப்ஸ்கில்லிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஐடி செக்டார பொறுத்தவரைக்கும். அந்த அப்ஸ்கில்லிங் ப்ராசஸ இண்டிவிஜுவல் கிட்ட விடாம கவர்ன்மென்ட்டும், அ அந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சஜஷன்ஸா வே ஃபார்வர்டா வந்து குடுத்திருக்காங்க. நமக்கு ஐடி லே ஆஃப்ஸ் வந்து நெறைய நடக்குது. இத தடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? சஜெஸ்ட் யுவர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஐ அப்ஸ்கில்லிங் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காலேஜஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ கோர்ஸஸ வந்து கொண்டு வரணும். நம்மளையெல்லாம் மினி ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாரி இல்லாம ஏஐ அப்ஸ்கில்லிங் கோர்ஸஸ வந்து எல்லாத்தையும் என்ரோல் பண்ண வைக்கணும். அதுல சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸ வந்து நெறைய முடிக்கணும். அந்த மாரியான விஷயங்கள வந்து பண்ணணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கரிக்குலம்ல இந்த ஏஐய வந்து கொண்டு வரணும். ஸோ நம்ப படிக்கிறப்பலாம் வந்து கான்ஸ்டன்ட்டா காலங்காலமா படிச்ச சப்ஜெக்ட்ஸ தான் நம்மளுமே படிச்சிருப்போம். ஸோ அத தாண்டி ஃபியூச்சர் டெக்னாலஜிஸயுமே வந்து ஆ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரிக்குலம்ல கொண்டு வரணும். சிலபஸ்ல வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள்ல கவர்ன்மென்ட்டோட இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ஸ்கில்லிங்ல வந்து கவர்ன்மென்ட்டோட இன்வெஸ்ட்மென்ட்ட அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல பொதுவா பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் லிட்டரசிய தான் இவ்வளவு நாள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டிஜிட்டல் லிட்டரசிய தாண்டி ஏஐ லிட்டரசிய வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் குடுக்கணும். ஏஐ ரிலேட்டடா ஸ்டார்ட் அப்ஸ நெறைய கொண்டு வரணும். ஏஐ ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் அந்த மாரியான ஹெல்ப் பண்ணணும். அந்த மாரி பண்றப்ப, இந்த ஏஐ அப்ஸ்கில்டா வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ வந்து நம்மனால ஈஸியா எம்ப்ளாய் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்தியன் ஐடி செக்டார் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சேஞ்ச நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. ஆ ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியோட ஃபுல் பொட்டன்ஷியல இந்தியாவோட ஐடி செக்டார் யுட்டிலைஸ் பண்ணணும்னா, இந்த மாரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்ஸர் எழுதி முடிக்கணும். சரிங்களா? ஜஸ்ட் வே ஃபார்வர்டுக்கு இந்த ஒரு விஷயம் சஜெஸ்ட் யுவர் மெஷர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டா இது யூஸ் ஆகும் நமக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஃபார் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ எனர்ஜி எஃபிஷியன்சிய பத்தி பார்க்கிறப்ப, நம்ப பஞ்சாமிர்த் டார்கெட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? நம்ம வந்து
நெட் ஜீரோ வந்து 2070ல அச்சீவ் பண்ண போறோம். 500 ஜிகாவாட் ஆஃப் நான் ஃபாசில் எனர்ஜி வந்து கொண்டு வரப் போறோம். அதாவது 500 ஜிகாவாட் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி கொண்டு வரப் போறோம். 50% ஆஃப் நான் ஃபாசில் எனர்ஜி வந்து கொண்டு வரணும். கார்பன் இன்டென்சிட்டி ஆன் எக்கானமிய 45% கொண்டு வரணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு 3 மில்லியன் டன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பஞ்சாமிர்த டார்கெட்ஸ். இதுல நெட் ஜீரோங்கிறது 2070, மத்ததெல்லாம் 2030க்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணணும். இதுல இந்த 50% ஆஃப் நான் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டிய கொண்டு வரணுங்கிறத நம்ம ஆல்ரெடி பண்ணி முடிச்சுட்டோம். அத வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ 50% ஆஃப் நான் ஃபாசில் எனர்ஜி அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்கு. ஆனா 50% எனர்ஜி ஜெனரேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது இல்ல. ஓகேங்களா? கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா எனர்ஜி ஜெனரேஷன் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. ஓகேவா? எதனால இந்த எனர்ஜி ஜெனரேஷன், சோலார் எனர்ஜி ஜெனரேஷனோ இல்ல இந்த ரெனியூவபிள் எனர்ஜி ஜெனரேஷன் கம்மியாகுதுன்னா, அதுக்கு நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? மான்சூன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அடுத்தது வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கிறது. பீக் டிமாண்ட் அதிகமாச்சு அப்படின்னா, நமக்கு ரெனியூவபிள் எனர்ஜி அது பத்த மாட்டேங்குது. ஓகேங்களா? ஜெனரேஷனே வந்து ஆக்சுவலி கம்மியா தான் இருக்கு. 22% தான் ஜெனரேட்டே பண்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு பேட்டரி டெக்னாலஜிஸ்ல நம்ம இன்னும் அப்கிரேட் ஆகாம இருக்கோம். சோலார் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜியோட அடாப்ஷன் வந்து பப்ளிக் கிட்ட வந்து கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கனால தான் என்ன ஆகுது, நமக்கு 50% கெப்பாசிட்டி இருந்தாலுமே ஜெனரேஷன் அப்படிங்கிறது நம்மனால அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. 22% தான் இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரிட் எமிஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்தியாவுல இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. அது என்ன கிரிட் எமிஷன் ஃபேக்டர் அப்படின்னா, நமக்கு இப்ப வந்து 22% தான் வந்து ரெனியூவபிள் எனர்ஜில ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கோம். மீதி 78% வந்து பார்த்தீங்கன்னா, கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட் தான். அப்ப இந்த கிரிட் எமிஷன் ஃபேக்டர வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட அப்ஜெக்டிவ். ஆனா இது அதிகமாயிட்டே போகுது. அப்ப இத கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு இந்த பேட்டரி டெக்னாலஜில டெவலப்மென்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா? பேட்டரீஸ்ல டெவலப்மென்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய அப்ளையன்ஸஸ், ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸஸ், ஒயிட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டியூப் லைட் இந்த மாரியான விஷயங்கள்லாம். ஸோ இதனுடைய எனர்ஜி எஃபிஷியன்சிய வந்து அதிகப்படுத்தணும். ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து குடுப்பாங்க. 5 ஸ்டார் ப்ராடக்ட்ஸா யூஸ் பண்ணணும். அதோட பெஞ்ச் மார்க்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணிட்டே வரும். இன்னமும் நம்ம வீட்ல இந்த 0 வாட்ஸ் பல்ப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இல்லாம எனர்ஜி எஃபிஷியன்சிய வந்து அதிகப்படுத்தணும். ஓகேவா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்லாம் வந்து நெறைய மோட்டார், பம்ப் இந்த மாரிலாம் யூஸ் பண்றாங்க. இதையுமே எனர்ஜி எஃபிஷியன்ட்டா மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் எனர்ஜி எஃபிஷியன்ட்டா மாத்துறனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு டிமாண்ட் பீக் எனர்ஜி டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாகுது. அ எனர்ஜிய வந்து அந்த அப்ளையன்ஸஸ் ரொம்ப எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்ப அந்த பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது, பீக் டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள வந்து பண்ணணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்றேன். என்னோட எலக்ட்ரிசிட்டி யூசேஜ்ல ரெனியூவபிள் எனர்ஜியோட ஷேர் வந்து அதிகமா இருக்குன்னா, என்னோட டாரிஃப வந்து குறைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாரியான இன்னோவேட்டிவ் மெஷர்ஸ வந்து கொண்டு வரணும். அடுத்ததா ஸ்கிராப்பேஜ் இன்சென்டிவ்ஸ் வந்து கொண்டு வரணும். இந்த பழைய எக்யூப்மென்ட் இப்ப நமக்கு வந்து வெஹிக்கிள்ஸ்ல இத பண்ணுவாங்க. BS4 பதிலா BS5, 6 அப்படின்லாம் வந்துச்சு. அப்ப BS1, 2லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஸ்கிராப்பேஜ் வெஹிக்கிள்ஸ வந்து நம்ம கொண்டு போய் இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் குடுக்குறப்ப, அதுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஓல்ட் எக்யூப்மென்ட்ஸ் இந்த மாரியெல்லாம் ரிட்டர்ன் பண்றப்ப, அதுக்கான இன்சென்டிவ்ஸ வந்து கொண்டு வரலாம். அந்த மாரியான ஒரு இன்னோவேஷன ஐ மீன் புது விஷயங்கள பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இந்த கிரீன் கூலிங் அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்ணணும். இப்ப ஏசில எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா வீட்லயுமே ஏசி இருக்கு. சம்மர் சீசன்ல பார்த்தீங்கன்னா, பீக் எனர்ஜி டிமாண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஜெனரேஷன் கெப்பாசிட்டிய விட தாண்டி போகுது. 100% நம்மளோட ஜெனரேஷன் கெப்பாசிட்டி இந்த சம்மர்ல இருந்துச்சு. ஆனா 127% டிமாண்ட் மட்டுமே இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம வெளிநாடுகள்ல இருந்து எனர்ஜிய இம்போர்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்லாம் வந்துச்சு. அப்ப இந்த மாரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, கிரீன் கூலிங் போன்ற இன்னோவேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ நம்ம கொண்டு வரணும். ஸோ இது எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்தியாவுல எனர்ஜி எஃபிஷியன்சிய கொண்டு வரதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இல்ல இந்தியால எனர்ஜி எஃபிஷியன்சி கம்மியா இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள்லாம் இருக்குன்னா, இதெல்லாம் இல்லாம இருக்கனால தான் எனர்ஜி எஃபிஷியன்சி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் நம்ம. சரியா? ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜிங் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் கான்க்ளேவ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைமா நடந்திருக்கு. எங்கன்னா நியூ டெல்லில. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்தியன் சயன்ஸ் காங்கிரஸ்ன்னு சொல்லி நடக்கும். சரியா? அத வந்து ஸ்கிராப் பண்ணிட்டு இப்ப எமர்ஜிங் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதுல முக்கியமான அனவுன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
நமக்கு 1,00,000 crore வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீமுக்காக ஒரு 1,00,000 கோடி ரூபாய அரசாங்கம் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, இந்த அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ANRF அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இவங்க தான் இந்தியாவுல இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்க்காக ஃபண்டிங் குடுக்கக்கூடிய அத்தாரிட்டி. சரியா? ரீசென்ட்டா தான் 2023 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்க்காக ஃபண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு அந்த இதுக்கு கீழ அந்த 1,00,000 கோடி ரூபாய வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரைவேட் செக்டாரோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ட பிரைவேட் செக்டார் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்குள்ள அதிகமா இன்வால்வ் ஆகணும். அவங்களோட ஷேர் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 1,00,000 கோடி ரூபாய ஒதுக்கியிருக்காங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு சில விஷயங்கள பத்தி பேசியிருப்பாரு. இது எல்லாமே நமக்கு கொஸ்டின் ஏரியாஸா இருக்கு. ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா வந்து ஃபுட் செக்யூரிட்டிய வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். அடுத்தது நியூட்ரிஷன் செக்யூரிட்டிய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நியூட்ரிஷன் செக்யூரிட்டிய அச்சீவ் பண்றதுக்கு இந்தியா என்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க? இந்த மாரியான ஆஸ்பெக்ட்ல நம்ம படிக்கணும். சரிங்களா? நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு ஐசிடிஎஸ் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்லாம் இருக்கு. ஆ போஷான் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. ஆ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மாத்ரு வந்தன யோஜனா கீழ ஃபண்டிங் குடுக்குறாங்க. அம் தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்துக்கு கீழ நியூட்ரிஷன் கிட்லாம் குடுக்குறாங்க. ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம்லாம் இருக்கு. நியூட்ரிஷன் செக்யூரிட்டிய அச்சீவ் பண்றதுக்காக நம்ம இந்த மாரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கோம்னு டைரக்ட்டா ஒரு கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். ஓகேவா? இல்ல இந்தியால நியூட்ரிஷன் செக்யூரிட்டி ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அ மில்லட்ஸோட புரொடக்ஷன் வந்து கம்மியா இருக்கு. அ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷியஸ் ஃபுட் எல்லாமே ஹை காஸ்ட்டா இருக்கு அப்டின்லாம் சொல்லலாம். லைக் வந்து இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹை காஸ்ட்ல வந்து இருக்கு. இத வந்து புவர் பீப்பிள்னால யூஸ் பண்ணிக்க முடியல. புவர் பீப்பிளோட டயட்ல நியூட்ரிஷியஸ் கன்டென்ட் வந்து கம்மியா இருக்கு. அந்த மாரியான விஷயங்கள சொல்லலாம். ஓகேவா? அப்ப அதுக்கு சொல்யூஷன்ஸா பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ்லயே நியூட்ரிஷன் அதிகமா குடுங்க. இப்ப வந்து சன்னாலாம் குடுக்குறாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, மத்த நியூட்ரிஷனிஸ்ட் கன்டென்ட்டையுமே வந்து நம்ம பிடிஎஸ் மூலியமா குடுக்க முடியும் அப்டின்லாம் நம்ம எழுத முடியும். சரிங்களா? ஸோ இந்த நியூட்ரிஷன் செக்யூரிட்டிக்காக என்ன பண்றாங்க அப்டிங்கிறது தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய கேள்விகள்ல வரும். அடுத்ததா வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயோ ஃபோர்ட்டிஃபைட் கிராப்ஸ வந்து கொண்டு வாங்க. மால் நியூட்ரிஷன அட்ரஸ் பண்றதுக்கு பயோ ஃபோர்ட்டிஃபைட் கிராப்ஸ கொண்டு வாங்கன்னு சொல்லி அவரே ஒரு சஜஷன் குடுக்குறாரு. பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராப்ல விட்டமின்ஸோட கன்டென்ட்ட வந்து அதிகப்படுத்துறது. ஓகேங்களா? அப்ப பயோ ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்லாம் நம்ம படிப்போம் மெயின்ஸ்ல. ஸோ அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது லோ காஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ டெவலப் பண்ணணும். இது விவசாயிகளுக்காக. லோ காஸ்ட்ல ஃபெர்டிலைசர்ஸ கொண்டு வாங்க. இந்தியாவோட ஜீனோமிக் பயோடைவர்சிட்டிய வந்து மேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுல இந்தியன்ஸோட ஜீன்ஸ் எல்லாத்தையும் சீக்வென்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அத பயன்படுத்தி என்ன பண்ணணும்? பெர்சனலைஸ்ட் மெடிசின வந்து கொண்டு வாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு ட்ரைபல் பீப்பிள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிக்கிள் செல் அனீமியா வரும். இப்ப அவங்களோட ஜீனுக்கு ஏத்த மாரி ஒரு மெடிசின டெவலப் பண்ணணும். ஸோ அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது இவருமே பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஸ்டோரேஜ்ல இன்னோவேஷன கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பேட்டரி ஸ்டோரேஜ்ல இன்னோவேஷன் தேவைப்படுது. அப்பதான் வந்து ரெனியூவபிள் எனர்ஜியோடைய பொட்டன்ஷியலா நம்ம ஃபுல்லா பயன்படுத்த முடியும். ஸோ இந்த மாரியான ஒரு சில விஷயங்கள வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்துட்டோம். நன்றி.